ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாதத்தின் இந்த முதல் நாளிலே இன்றைய தேவனுடைய வார்த்தையின் ஊடாக உங்களை சந்திக்க கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதத்திலும் நீங்கள் வாழ்வதற்கு, நீங்கள் ஜீவிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய செய்கையை காண்பதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக தந்தருளுவாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அவருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இந்த தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய நம்பிக்கைக்குரிய தேவன், நம்முடைய விசுவாசத்திற்குரிய தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அவரை குறித்து, அவர் செய்கிற காரியங்களை குறித்து இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேத வார்த்தை தேவனுடைய வல்லமையை விவரிக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய செய்கையை விவரிக்கிறது. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய செய்கையை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். மனித அறிவுக்கு எட்டாத, கற்பனை செய்ய முடியாத அற்புதமான காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிறார். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது என்பதையும் இந்த வருடத்திலே உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? அந்த தேவன் எப்படிப்பட்ட செய்கையை இன்றைக்கு இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார் என்றால், மனித அறிவுக்கு எட்டாத, மனிதர்களுடைய கற்பனை திறனால் கற்பனை செய்து முடியாத அற்புதமான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். மனிதர்களால் கிரகிக்க முடியாத, மனிதர்களால் எண்ணி பார்க்க முடியாத ஆழமான மற்றும் பிரம்மாண்டமான செய்கைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். கர்த்தருடைய செய்கையை மனித அறிவாலும், கர்த்தருடைய செய்கையை மனிதர்களுடைய அனுபவத்தாலும் ஆராய்ந்து முடிக்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணிக்கையில் அடங்காத அதிசயங்களை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நடந்து போகிற இந்த பாதைகளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒரு புரியாத சூழ்நிலையாயிருக்கலாம். விடியலை தேடுகிற ஒரு சூழ்நிலையாயிருக்கலாம். விடியலை தேடி விடை தெரியாமல் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலையாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புரியாத சூழ்நிலையிலையும், விடை காண முடியாத பிரச்சனைகளின் நடுவிலும், விடியலை காண முடியாத கார் இருள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற பொழுதும் அவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ணி முடியாத
முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தடைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்திலே முன்னேற முடியாதபடி நீங்கள் தடைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். பர்வதம் போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். இவைகள் தடைகள் அல்ல. இந்த தடைகளை மேற்கொண்டு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மைகளை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கொந்தளிக்கிற புயலின் நடுவிலே, பெரும் காற்று நடுவிலே, அலை மோதுகிற பிரச்சனைகளுக்கு நடுவிலே படகிலே சீசர்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த அலைகளுக்கு மத்தியில் பெரும் காற்றுக்கு நடுவிலே கடலின் மேல் நடந்து வந்து தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கலங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய சீசர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதட்டலிலே அமைதலாய் இரு, இறையாதே என்கின்ற ஒரு வார்த்தையினாலே காற்றையும் கடலையும் கொந்தளிக்கிற அலைகளையும் அவரால் அடக்க முடியுமே. ஆனால் இன்று உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவிலே, அமிழ்ந்து போகிற நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி, கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நொடி பொழுதிலே தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நெடுங்காலங்கள் பிரச்சனைகளை பார்க்கலாம். நெடுங்காலங்கள் போராட்டங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அநேக வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் மாறாமல் இருக்கலாம். அநேக வருஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான கதவுகள், முன்னோக்கி செல்லுவதற்கான வழி வாசல்கள் உங்கள் வாழ்க்கையிலே திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஒரு நொடி பொழுதுல சிறைச்சாலையை அசைத்த தேவன் சிறைச்சாலையின் கதவுகளை, சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்களை அசைத்து பவுலையும் சீலாவையும் நொடி பொழுதிலே விடுதலையாக்கின தேவன், கட்டுகளை அவிழ்த்த தேவன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நெடும் காலங்களாக இருக்கிற சிறையிருப்புகளை, நெடுங்காலங்களாய் இருக்கிற காவல்களை, நெடுங்காலங்களாய் இருக்கிற கட்டுகளை ஒரு நொடி பொழுதிலே தேவன் அவிழ்த்து போடுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லைகளை கடந்து அவர் கிரியை செய்கிறவர். கானா ஊர்ல ஒரு வார்த்தை சொல்ல அது கப்பர்நகூமிலே அற்புதத்தை செய்தது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லைகளை கடந்து கிரியை செய்கிறவர். கானானிய ஸ்திரியை பார்த்து தீரு சீதோன் பட்டணத்திலே இருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்று அவர் சொன்ன மாத்திரத்துல அவளுடைய வீட்டிலே இருந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லைகளை கடந்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நம்முடைய அறிவை கடந்து ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நம்முடைய ஆற்றலை கடந்து தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அவர் அதிசயமானவர். இயேசு அதிசயங்களுக்கும் அதிசயமானவர். இயேசுவுடைய பிறப்பு ஒரு அதிசயம், இயேசுவினுடைய வளர்ப்பு ஒரு அதிசயம், இயேசுவினுடைய ஊழியம் எல்லாம் அதிசயங்களால் நிறைந்திருந்தது.
அவர் செய்கிற அற்புதங்களை கண்ட ஜனங்கள் பங்களித்த வார்த்தை, பகிர்ந்து கொண்ட வார்த்தை, அதிசயத்தை கண்டோம், அதிசயமான காரியங்களை கண்டோம். அவரோடு கூட உண்டு உறங்கி எழுந்த சீசர்கள் சொன்ன வார்த்தை, காற்றையும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய போராட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்புக்கு அப்பாற்பட்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தருடைய செய்கையை நீங்கள் எதிர்பாருங்கள். உன்னோடு கூட இருக்கிற உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று சொன்ன கர்த்தாவே, இந்த பிப்ரவரி மாதத்திலும் நான் உம்முடைய செய்கையை எதிர்பார்க்கிறேன். உம்முடைய செய்கை எனக்குள் இருந்து வெளிப்படுவதாக. உம்முடைய செய்கை என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காணும்படி கர்த்தாவே, உம்முடைய செய்கையை நீர் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்ப்போடு கேளுங்கள், விசுவாசத்தோடு கேளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த மாதம் உங்கள் அறிவு கெட்டாத விதத்தில் தேவன் வெளிப்படுவார். இந்த மாதம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய அதிசயங்கள், உம்முடைய அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உம்முடைய அதிசயங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் காண செய்வீராக. கர்த்தாவே, இந்த மாதம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில எதிர்பாருங்கள். கர்த்தருடைய செய்கை